Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான எள்ளு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 20 பாதாமை ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு அதில் தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் பால் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம அகர் ஜெலாட்டின் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுற போகிறதில்ல. அதனால சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாதாமை அந்த தண்ணியோட நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் இருக்குது. இப்போ திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த பாதாமோட இது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்த கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க மிதமான சூட்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை நான் அதே பேனில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம பாதாம் அரைச்சி எடுத்தோம்ல, அதோட பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கோங்க, கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி. இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சோள மாவு எடுத்த 3 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவு கலந்த அப்புறம் இப்போ அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு இதை தொடர்ந்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலக்குங்க, இல்லைனா கட்டி வந்துடும். தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க. இது நல்லா திக்காகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் நல்லா நமக்கு திக்காகணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் நமக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு கலவையை நான் இந்த 3 கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் வேணால் சேர்த்து புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 கிண்ணம் எடுத்திருக்கேன். சமமான அளவில் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் தட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலோ இல்லை ஏதாவது ஒரு கவர் வச்சு இதை நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு செட் பண்ணிடலாம். நமக்கு புட்டிங் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இன்னும் வேணும்னாலும் இன்னொரு 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் டெக்கரேட்காக வெள்ளை எள்ளை மேலே சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்மைலி மாதிரி. அவ்வளோதான், நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான நம்ம பொருள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.